திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இந்த இனிமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதிலே தங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது முற்றிலும் வேறுபாடான ஒன்று. இந்த சிந்தனையை நமக்குள் எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம உணர்ந்துக்க போறோம். பொதுவா நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல தெரிந்தது, இறைவன் திருநாமம் அப்படிங்கிறது மிக உயர்ந்தது, இறை ஆற்றல் அப்படிங்கிறதும் மிக உயர்ந்தது. அது இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி படைப்பாளி அப்படின்னு ஒருத்தர் எப்போதுமே இருந்தாக வேண்டும். அது ஒரு ஆற்றலாக நாம் பார்க்கிறோம். அப்படிங்கும் போது அதைத்தான் நாம் சிவம் என்று பாவித்து வணங்குகின்றோம். இப்ப என்ன தவறை நாம் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். எதற்குமே உருவம் கொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்துல நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு பொருளை காட்டி இதுதான் அப்படின்னு சொன்னா தான் நமக்கு புரியும். ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது வேறு மாதிரியானது. எதையும் நாம் ஒரு பொருளாக கண்டு அதை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். நம்மளுடைய தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்லும் மண்ணும் காற்றும் நிலமும் நீரும் நெருப்பும் அனைத்தும் இறைவனை இறை அம்சமே அப்படிங்கிற சொல்றனாலதான் நம்ம அந்த கல்லுக்குள்ள இறைவனை கண்டு அதை சிற்பமாக வடித்து வைத்திருக்கின்றோம். அதுல தவறு எதுவும் இருக்கா அப்படின்னா கிடையாது. அது நம்ம வழிபடுவதற்கு தேவையான ஒரு உருவத்திலே நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா எல்லாராலும் அந்த உள்ளிருக்கின்ற பேராற்றலை அந்த ஜோதியாக காண முடியுமா அப்படின்னா சற்றே கடினமான விஷயம். எல்லோருமே ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்று இருக்கும். சிலருக்கு உள்ளார ஜோதியை உணர முடியவில்லை அப்படின்னா குறைந்தபட்சம் நாம் அந்த இறைவனை அந்த தத்ரூபமான வடிவத்திலே கண்டு மனம் குளிர ஆனந்தப்படுகிறோம். அப்படிங்கறதுனாலதான் நம்ம சமயம் அதை அனுமதித்தது. அதுல குற்றம் குறைபாடு ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ளார தேடுதல்னு ஒண்ணு இருக்குல்ல, உள்ளார தேடுதல், அந்த அகத்தேடல் அப்படிங்கிறது நம்ம சமயம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய விஷயம். நம்ம எல்லோருமே புறத்தேடுதலில் இருந்த போது இந்த பாரத பூமியில் பிறந்த ஞானியர்கள் அகத்தேடலிலே ஈடுபட்டார்கள். மெய்ஞானம் என்பதை நோக்கி பயணித்தார்கள். அந்த வகையிலே தான் சில விஷயங்களை உணர்ந்து அதை மக்களுக்கு புரிகின்றவாறு எடுத்துரைத்தார்கள். அதற்கு சில வடிவங்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்கள் இறைவனை இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சா என்ன விஷயங்களை தவிர்த்திடல் நலம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு எப்படி சொல்லி வளர்ந்திருந்தாலும் இனிமேல் அதாவது அகத்தேடலில் ஈடுபடும் போது எதையும் உருவகப்படுத்தக்கூடாது அப்படின்னு என்னோட குருமாதா அடிக்கடி சொல்லுவாங்க. உண்மைதான். நம்ம ஒரு இறையாற்றலை இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று உருவகப்படுத்தி கொண்டால் அதே போலதான் நமக்கு காட்சி அளிப்பார் இறைவன். மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா உங்கள் நம்பிக்கை எது சார்ந்தது அப்படிங்கிறதுலதான் இருக்கு. நம்ம நிறைய உருவகப்படுத்துறோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அலங்காரமா இருக்கணும், நகைகள் போட்டு இருக்கணும், கையில வேல் வச்சிருக்கணும், சூலாயுதம் வச்சிருக்கணும். உங்கள் நம்பிக்கையை என்றுமே வீணடிய விட மாட்டார் இறைவன். அதனாலதான் நீங்கள் என்ன நம்பிக்கை வைத்தீர்களோ அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு அந்த காட்சியானது கிடைக்கக்கூடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனா எந்த உருவகமுமே படுத்தாமல், எதுவுமே உருவகப்படுத்தாமல் இறைவனை நோக்கிய மனம் மட்டும் இருக்கிறது. உள்ளதை உள்ளபடி அறிய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உங்களுக்குள் நிலை கொண்டு இருக்கிறது. அப்படிங்கும் போது அது மிக உயர்வான விஷயம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது, நமக்கு நல்லாவே தெரியும். அதுல ஏதோ ஒரு இடத்துல இந்த சூரிய குடும்பம், சூரியன் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். அது நீங்க பெருவெளியா நம்ம பார்க்கும்போது அதிசயத்து போக வேண்டியது இருக்கும். விண்வெளி ஒரு பெரிய அதிசயம். அதுவே ஒரு பெரிய அதிசயம் அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்கிற சமயத்துல இந்த உடலே பெரிய அதிசயம் அப்படிங்கிறது உடலை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் ரொம்ப வியப்பாக பார்ப்பார்கள். நம்ம பெரும்பாலும் இதை வெளியிருந்து பார்க்கும் பொழுது இந்த தோல் போர்த்தி இருக்கிறப்ப இது ஏதோ ஒரு அழகான பொருள் அப்படின்னு மட்டும் பார்க்கிறோம். இது சொல்ல போனா உள்ளிருக்கின்ற ஒவ்வொரு இயக்கங்களும் வேப்பை கொடுக்கக்கூடியது.
ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பார் இறைவன். அதை இறைவன் செஞ்ச அந்த இறை ஆற்றல் நமக்குள் கொண்டு வந்திருக்கிறது. முதல் மனிதனை இறைவன் படைத்திருக்கலாம், ஒரு கோட்பாடு படி வச்சுக்கலாம். முதல் உயிரினம் எப்படி வந்ததுன்னு தெரியாது. அதுல இருந்து அடுத்தடுத்து வரும்போது அதுல கொஞ்சம் கூட அச்சு பிசகாமல் அந்த ஒரு தன்மை, ஒரு மனிதனுக்கு என்றால் இத்தன்மை, ஒரு மீனுக்கு என்றால் இத்தன்மை, ஒரு கோழிக்கு அப்படின்னா இந்த தன்மை, ஒரு ஒரு பெரிய விலங்கு யானைக்கு என்றால் இந்த தன்மை, இந்த உருவம், இவ்வாறு அமைப்பு, இப்படி எல்லாம் பார்க்கும் போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உடல் இயக்கங்கள், ஒவ்வொன்றும் வேறு வேறு குணாதிசயங்களை கொண்டது. இப்படி நீங்க பல்லாயிரம் உயிர்களை பார்க்கின்றோம், பல லட்சம் உயிர்களை பார்க்கின்றோம் என்றால் எவ்வளவு விந்தையான விஷயம் என்று யோசித்து பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இப்ப நம்ம இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்த உருவகப்படுத்துறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. நமக்கு இப்படித்தான் இறைவன் காட்சி தரணுமா அப்படின்னா, விருப்பப்பட்டா அப்படி காட்சி தா அப்படின்னு கேட்கலாம். அம்மையப்பனாக காட்சி தர வேண்டும், சோமஸ்கந்தர் வடிவிலே காட்சி தர வேண்டும், சந்திரமௌலீஸ்வரராக காட்சி தர வேண்டும். இந்த மாதிரி பல்வேறு விண்ணப்பங்களை இறைவனிடம் வைக்கும் பொழுது அந்த காட்சியானது கிடைக்கக்கூடும். உண்மையாகவே நாம் மெய்ஞானம் அடைகின்றோம் அப்படிங்கிற போது. ஆனா எப்போது இறைவனுடைய அந்த இறையாற்றலுடைய உண்மையான ரூபத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது, எந்த ஒரு உருவகப்படுத்தலும் இல்லாமல் நாம் தியானத்திலே இருக்கின்றோம், தவத்திலே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா இறைவன் எவ்வாற்றல் கொண்டாரோ, எந்த ஆற்றலிலே அவள் நிறைத்திருக்கின்றாரோ, எது ஆதியோ அந்த வடிவத்தில் நாம் உணர வேண்டும் என்றால் திறந்த மனதுடன் அவர் எவ்வாறு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்திலே நாம் தியானித்தல் வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஒருவேளை அவருக்கு ஒரு உருவம் இருக்குன்னே வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஒவ்வொரு ஞானியர்களும் தான் உணர்ந்த விஷயங்களை அழகா எழுதியிருப்பாங்க. அதை வைத்தின்று நம்ம விக்கிரகங்கள் செய்து வைத்திருக்கிறோம். அவ்வாறே இருப்பதாக கூட இருக்கட்டும். அது உண்மையான வடிவாக இருந்தாலும் அதை நாம் பார்க்க வேண்டும் என்றாலும் அவ்வளவு சாதாரணமாக நமக்கு கண்ணிற்கு புலப்பட்டு விடாது. காரணம் என்ன? ஏன்னா நமக்கு சொல்லுவாங்க, இந்த 6 சக்கரங்கள் சொல்லுவாங்க. இந்த 6 சக்கரங்களும் நம்ம தியானம் செய்வதால், யோகம் செய்வதால், தவம் செய்வதால் அது எல்லாம் ஒரு ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஒரு நிலைக்கு, இயக்க நிலைக்கு, துரிதமான இயக்க நிலைக்கு வரும் பொழுது, அது எல்லாம் சீராக இயங்கும் பொழுது நம் உடல் அப்படிங்கிறது ஒரு உணர்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அந்த சக்கரங்கள் எல்லாம் இயக்க நிலையிலே, துரிதமான இயக்க நிலையில இருக்கும் பொழுது, அப்போது நாம் அந்த எண்ணங்கள் கொண்டவராக இருக்கின்றோம். எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கு. உங்களுக்கு அந்த குண்டலினி ஆற்றல் ரொம்ப செயல்பாட்டு வீரியமாக இருக்கிறது அப்படிங்கும் போது நம்ம கண்கள் இப்ப சாதாரண விஷயங்களை காண்கின்றன அல்லவா? அப்போதுதான் நமக்கு சுத்தி இருக்கின்ற சில விஷயங்களை காண்பதற்கான முழு சக்தி கிடைக்கும் அப்படின்னு குருமாதா சொல்லுவாங்க. அப்ப தெளிவா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பேர் கேட்பது உண்டு இல்லையா? பொதுவா நம்மகிட்டயே கேட்பாங்க. நம்மளுக்கே இந்த சந்தேகம் வந்திருக்கும். ஏன் இறைவனை முன்னாடி நிக்க சொல்லேன், அங்க காட்சி தர சொல்லேன், ஆஹா ஓஹோன்ட்டு நிறைய பேசுவாங்க. ஒரே விஷயம், நான் எதுவும் செய்யாமல், அடியேன் எதுவும் முயற்சி செய்யாமல் இறைவனை நில் அப்படின்னு சொல்றது எவ்வளவு வேடிக்கையான விஷயம் என்று பாருங்கள். இந்த நாத்திகம் பேசுபவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் அப்படி இருந்தா இறைவனை நிக்க சொல்லேன், அப்படி சொல்லேன், இப்படி சொல்லேன்ட்டு. நாமாவது எப்பயாவது தான் இறைவனை நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் இறைவனை நினைத்து கொண்டே இருப்பார்கள். இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு இருக்கிற அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டே இருப்பவர்கள் அவர்கள் தான். நிறைய பேத்த பார்த்தாச்சு. ஆரம்ப காலகட்டத்துல நாத்திகம் பேசுகிறார்கள் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல அடி மேல அடி விழுகுது. ஏன்னா எல்லாமே என்னால் நிகழ்வது அப்படிங்கிற அகந்தையில ஆடுவாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கவரெல்லாம் ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பூர்வ ஜென்மத்தோட பலன் காரணமா ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்துல அடி விழுகுது அப்படின்னா நேரா அவங்கள நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, திருநள்ளாறுல பார்க்கலாம் போய். சரிங்களா? இல்லைன்னா குச்சனூர்ல போய் பார்க்கலாம். ஒருவேளை அவங்கனால நேரா போய், ஏன்னா அந்த அகந்தை அவங்கள விடாது இல்லையா? போய் கேட்கணும், நம்மளால முடியல அப்படின்னாலும் அவங்க வீட்டுல இருக்கவங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. பேசுவதுதான் நாத்திகமாக இருக்கும். இதை சுத்தி பார்த்தோம்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்க இது அரசியலுக்காகவெல்லாம் கிடையாது. ஏன் நாத்திகர்கள் மட்டும் வெளிப்படையாக தெரிகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்ப பொதுவா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிறோம். இந்த வெள்ளை துணி எல்லாமே வெள்ளையா இருக்குதுன்னா உங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. இந்த வெள்ளை துணியில
இந்த கருப்பு இருக்கு இல்லையா, இது மட்டும் நம்ம கண்ணுக்கு பளிர்னு தெரியும். ஏன்னா அது தனித்து தெரிகிறது. அது தனித்து தெரிவதன் காரணமா நம்ம கண்ணுக்கு இந்த வெள்ளை தெரியல, அந்த கருப்பு மட்டும் தெரியும். அப்படித்தான் இங்கு பெரும்பாலுமானவர்கள் ஆத்திகர்கள் தான், இறைவன் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். இறைவன் நம்பிக்கையில் வேணா வேறுபாடா இருக்கலாம், வேற வேற கடவுளை வழிபடலாம், வேற வேற சமயம் சார்ந்தவர்களாக இருக்கலாம், இப்படி மாறுபடலாமே தவிர இறை நம்பிக்கை உடையவர்கள் சில பேர் வந்துட்டு நேரா போய் ஆலயங்கள்ல வழிபடுவாங்க, சில பேர் தியானம் பண்ணுவாங்க, சில பேர் தவம் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு சித்தர் மார்க்கத்துல செல்வாங்க. எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு ஆற்றல் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை இறுக பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை விடாப்பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா ஆற்றல் மிகுந்த தெய்வம், கண்ணுக்கு தெரிந்த அவர்கள் எல்லாம் ஆற்றல் மிகுந்த தெய்வம், வாழ்ந்து வந்த தெய்வங்கள் அவங்க எல்லாம். அதனால அப்படியே பிடிச்சுக்குவாங்க அந்த தேவதைகளை எல்லாத்தையுமே. ஆனா இந்த நாத்திகர்கள் மட்டும் பாருங்க, தனித்து தெரிவாங்க. காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நிறைய ஆத்திகர்கள் கூட்டம், அதுல தனித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தனித்து தெரிகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். அதுக்கப்புறம் அவங்களே காப்பாத்து ராமா கோவிந்தா ஈஸ்வரா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை நிறைய பார்த்துருப்போம். கண்ணதாசன் ஐயா கூட சில இடங்கள்ல எழுதியிருப்பாங்க, அப்போதைக்கு வயது முறுக்கின் காரணமாக நான் சுற்றி இருந்த சுற்றத்தின் காரணமாக என்ன ஏது என்றே தெரியாமல் இருந்து விட்டேன் அப்படின்ட்டு கண்ணதாசன் ஐயா குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உணர்ந்த பின்பு, அந்த பகவத்கீதையை தொடர்ந்து படித்த பின்புதான் நான் உணர்ந்து கொண்டேன், நம்மால் ஆவது எதுவும் இல்லை, இறைவனால் ஆவது மட்டுமே, அவர் ஆட்டுவிக்கின்றார், நாம் ஆடுகின்றோம் அப்படின்ட்டு ரொம்ப தெள்ள தெளிவா எடுத்து சொல்லி இருந்திருப்பாங்க. அதுலயே அவர் கூடவும் சொல்லியிருப்பாரு, அரசியலுக்காகத்தான் பெரும்பாலும் இதெல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். அதாவது நாத்திகம் என்பது வேறு, நாத்திகம் என்பது இறை மறுப்பு கொள்கை அப்படின்ட்டு போறாங்க இல்லையா, அதுக்கு இடையில நிறைய குழப்பங்களை செய்து விடுகிறார்கள். சொல்ல போனா அவர்களும் தேட வேண்டும், அதுதான் உண்மையே. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப இந்த இடத்துல என்னன்னா 6 சக்கரங்களையும் நம்ம இயக்கக்கூடிய அல்லது நல்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஆற்றலுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா தியானம் முக்கியம். அதே போல நீங்கள் செய்கின்ற யோகம் முக்கியம். அதன் மூலமாகத்தான் நம்மை சுற்றி இருக்கின்ற ஆற்றல்களை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான விஷயம். அப்ப அதுல இருக்கிறவங்க, அதை உணர்ந்தவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உருவத்திலே அல்லது அருவுருவமாகவோ அருவமாகவோ அந்த இரையாற்றல் அவர்களுக்குள் ஒரு சின்ன தரிசனத்தை கொடுத்து விட்டது என்று அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை, அதிலே தொடர்ந்து பயணிப்பார்கள். ஏன்னால் அந்த இன்பம் ரொம்ப என்ன சொல்றது, அலாதியான இன்பமாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன உணர்வு அது தியானத்தின் போது கிட்டும் பொழுதே அது பெரிய விஷயமாக தோன்றுகிறது. ஏன்னா நம்ம இதுவரையிலும் அந்த மாதிரி ஒரு இன்பத்தை கண்டதில்லையே, அதை முதன்முறையாக அனுபவிக்கின்றோம் அப்படிங்கும் போது அதுல இருந்து வெளியே வரவே தோணாது. இன்னும் சொல்ல போனா மெய்ஞானம் அடைந்த வள்ளலார் ஐயாவாகட்டும், இந்த மாதிரி நிறைய சித்தர்களாகட்டும், அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட உணர்வை அனுபவித்திருப்பார்கள் என்று யோசிக்கும் பொழுது மிகவும் திகைப்பாக இருக்கும். காரணம், அது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிட்ட வேண்டும் என்று தானே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். இதை பின்பற்றுங்கள், இதை பின்பற்றுங்கள் அப்படின்ட்டு. அவர்கள் கண்ட வழி அது. அடியேன் மீண்டும் குறிப்பிடுவது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். உன் வாழ்க்கையை போல் இன்னொருவர் வாழ முடியாது. உனக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும். அதுல இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், காமம் இருக்கும், குரோதம் இருக்கும், கோபம் இருக்கும், மதம் இருக்கும், ஆச்சரியம் இருக்கும், இதே போல எல்லாமே இருக்கும். இதை தாண்டி நாம் வாழ்க்கையில எவ்வாறு முன்னேறி செல்கின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயமே. அப்ப ஒரு விஷயத்தை கடப்பதற்கு முன்பு அதிலே ஒரு தெளிவு நமக்கு இருக்கிறது அப்படின்னா அது அசாத்தியமாக கடந்து விடலாம். அதை மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். இறைவன் கருணையாளர், எப்போதுமே சொல்றதா. அதுலயும் சிவம் அப்படிங்கிறது கருணை வடிவம். ஏன்னா இத்தனை கோள்களை நம் கண்ணுக்கு தெரிந்து, இத்தனை கோள்கள் அல்லது சூரிய மண்டலம், பால்வெளி மண்டலம், இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். தொலைநோக்கியை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு பார்க்கிறோம். எங்கேயுமே இந்த மாதிரி உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா சொல்றாங்க. ஆனா ஒரு உயிரினத்தையும் பார்க்க முடியல. அப்பப்ப வேற்று கிரகவாசிகள் வந்துட்டு போறாங்கிறாங்க. ஆனால் எதை பத்தியும் நம்மளுக்கு தெரியல இல்லையா. மனிதனோட முயற்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எட்டி பிடிக்க முடியுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போது மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்றான். நிறைய விஷயங்கள்ல தனக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றான், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில வந்துட்டு உண்மையானமே விஞ்ஞானத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை மெய்ஞானத்திற்கு ஒரு மனிதனும் கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அது எல்லாத்துக்கும் விதிக்கப்படுவது இல்லை. அந்த மெய்ஞானம் அடைவது, ஞானம் பெறுவது, இது எல்லாமே யார் ஒருவர் ஆத்மார்த்தமாக விரும்புகிறாரோ அவர்களுக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதம் அது. அப்ப நம்ம தெளிவா நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போதும் கூட அறிவியல் முக்கியம்.
சத்தியமாக முக்கியம். அனைத்தையும் அறிவியல் வாயிலாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி இந்த மெய்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. மூட நம்பிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அந்த சக்தியை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, எந்த தொலைநோக்கியும் வைத்தும் அறிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு வேதிவினையை வைத்தும் அறிந்து கொள்ள முடியாது. இவ்வாறு வேதிவினை புரிகிறது என்பதை வேண்டுமானால் நாம் அறிந்து கொள்ளலாமே தவிர அதை வைத்து இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியாது. அதை தாண்டியதுதான் மெய்ஞானம். தனக்குள் தேட வேண்டும் அப்படிங்கிறதா முக்கியம். அண்டத்தில் உண்டதுதான் இந்த பிண்டத்திலும் உள்ளது என்று கூறுவார்கள் அல்லவா? அப்ப நம்ம உடலை ஆராய்ச்சி செய்கின்றோம் அப்படிங்கும் போது நம்ம உடலை தனியாக கிழித்து அப்படிங்கிறது இல்லை, உள்நோக்கிய பார்வை அகத்தேடலிலே ஈடுபடும் பொழுது நம் உடல் எவ்வாறு இயங்குகிறது என்பதை உணரும் போது, இவ்வாறு ஒன்றொன்றாக நாம் கோர்த்து வரும் பொழுது இந்த அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் பிண்டத்தில் இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு உருவகப்படுத்த கூடாதுதான், இருந்தாலும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு ஒரு பெரிய சிக்கலான விஷயத்தை எளிதாக இயக்கக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன் இந்த உடலில் வைத்திருக்கிறார் என்றால், இந்த பிரபஞ்சம் பேரண்டம் இது எல்லாம் எவ்வாறு இயங்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. நான் சொல்கின்றோம் ஈர்ப்பு விசை, நிறைய விசைகளை பற்றி எல்லாம் பேசுகின்றோம். அந்த விசை எவ்வாறு உண்டானது? நிறைய சொல்வார்கள் இந்த தனிமம் இருப்பதனால்தான் அந்த கிரகம் இவ்வாறு ஜொலிக்கிறது. அந்த தனிமம் மட்டும் அங்கு எவ்வாறு வந்தது? நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் விடை தெரியவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இங்க இருக்கிறது, இதை இப்படி பயன்படுத்தலாம் என்ற ஞானத்தை மனிதன் பெற்று விட்டான். ஆனால் அது எவ்வாறு அந்த கோளிலே அதிகமானது? சூரியனிலிருந்து பிளந்து வந்ததுதான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒவ்வொரு கோளிலும் ஒவ்வொரு தனிமம் அதிகமாக இருப்பதின் நோக்கம் என்ன? அதனுடைய கதிர்கள் பூமியின் மீது விழுகிறதா? அது மனிதன் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? அல்லது இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினாலுமே கூட அவ்வாறு அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் இவ்வாறு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தது யார்? இல்ல ஒருவேளை மற்ற கிரகங்களை கண்டுபிடிக்கின்றோம், அங்கு உயிரினங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கும் இதுக்குமான வேறுபாட்டை கொடுத்தது யார்? இப்படி பல்வேறு வினாக்களை நாம் எழுப்பிக் கொண்டே போகலாம். எங்கு அப்படின்னா மெய்ஞானத்தில் மட்டும்தான் எழுப்ப முடியும். அப்ப அது சார்ந்து நாம் நமக்குள் கேள்விகளை கேட்டு கேட்டு ஒரு புரிதலை பெற பெற நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண விஷயம் அல்ல. வாழ்க்கையிலே நீங்கள் பணத்தை அதிகம் தேடுகிறீர்கள் என்றால் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அது ஆசையாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், குறுக்கோலியாக இருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு முன்னாடி. அதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்க வாழ்க்கை அடுத்து எங்க போக போகுது அப்படிங்கிறத பத்தின விஷயம். அதே எனக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் போராடுகிறீர்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஞானம் பெறுவதற்கான வழிகளை இறைவன் காட்டுவார். அதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கானது. ஏன்னா இறைவனை சென்றடைவது அல்லது உணர்வது அப்படிங்கிறது ஒரு வழி மட்டுமல்ல, அது பல வழிகள் இருக்கலாம். மனிதன் அறிந்தது சில வழிகளை அதை எடுத்து கூறியிருக்கின்றார். அந்த வகையில் அந்த வழிகளே போகும்போது எளிதாக அடைந்து விடலாம் அப்படிங்கிறது. தெரியாத ஒரு வழியை தேர்ந்தெடுத்து தேடி போறதுக்கும் தெரிஞ்ச வழியில போறதுக்கும் வித்தியாசம் எப்பவுமே உண்டு. ஆனா எனக்கு தெரியாத வழிதான் சௌகரியமா இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே முன் ஜென்மத்துல அதுல பாதி தூரம் பயணிச்சிருக்கேன் அப்படிங்கறத நம்ம பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. அப்ப எது சரி எது தவறு அப்படிங்கிறது இங்க பேச்சு கடமை இல்லை. ஆனா என் மனம் என்ன சொல்கிறது, எனக்கு இறைவன் என்ன கட்டளையிடுகின்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இறைவன் கட்டளையை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு நாம் பயணிக்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயமா வேறு விதமான மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னதுதான், எதையும் உருவகப்படுத்த வேண்டாம். நம்ம பார்த்தோம், அது ஆக்ஞா சக்கரத்தில் நின்று தியானம் பண்ணணும். இப்ப உன்னுடைய உண்மையான ஆற்றலை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணை மூடும் பொழுது எதுவுமே இல்லாது அந்த ஒரு பேராற்றலை காண வேண்டும் என்று திறந்த மனதுடன் நாம் அமரும் போது அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான ஆற்றல்களையும் இறைவன் நமக்கு கொடுப்பார் அப்படின்னா அதுல சந்தேகமே கொள்ள வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், முயற்சி மட்டும்தான். அதற்கான ஒரு படி எடுத்து வைப்பது மட்டும்தான். நீங்க ஒரு படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா இறைவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவார். அதுக்காக தான் அவரும் காத்து கொண்டிருக்கிறார். உணர்ந்துக்கு, உனக்குள்ள இருக்கிறது பேராற்றல், அதை உணர்ந்து கொண்டால் போதும் அப்படிங்கிறது தான் அவருமே சொல்லக்கூடிய விஷயம். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் அது பேராற்றலாக வெளிப்படும். இந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்முள் உணர முடியும் என்று ஞானியர்களும் சித்தர்களும் கூறியதை நம்முள் காண்கின்றோம் என்றால் அதை விட பேரானந்தம் அப்படிங்கிறது வேற என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சத்தியமான உண்மைகளை நாம் தொடர்ந்து செல்கின்றோம், தேடி செல்கின்றோம் என்றால் அந்த உண்மைகள் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறதுல நீங்கள் சந்தேகமே கொள்ள தேவையில்லை.